ஸோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ நம்ம பாடியில் என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, அதாவது பிளட்டை தவிர்த்து இன்னொரு ஃப்ளூயிடும் சர்க்குலேட் ஆகுது, அதாவது லிம்ஃப் விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்ட் ஆஸ் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் சாப்டர். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிம்ஃப்னா டிஷ்யூ ஃப்ளூயிட், சர்க்குலேட்டரி பாத்வேஸ், double circulation, regulation of cardiac activity, disorders of circulatory system. ஸோ நம்ம பாடியில் இருக்கிறது blood and lymph வந்து which is helps in the transport of certain substances, okay, which is also known as tissue fluid. So blood is a specialized connective tissue which consists of the fluid matrix, plasma and formed elements. ஸோ இதுதான் பிளட்டில் என்னென்ன இருக்கும், fluid matrix, plasma and formed elements இருக்கும். ஸோ plasma பற்றி பார்க்கலாமா? Plasma வந்து is a straw colored viscous fluid consisting of 55% of the bloodல 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவில் வந்து 90லேருந்து 92% ஆஃப் வாட்டர் இருக்கும், 6 to 8% ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்னால் ஃபைப்ரினோஜன், ஆல்புமின் அண்ட் குளோபுலின். ஸோ ஃபைப்ரினோஜன் which is essential for clotting, coagulation of blood, globulins which is essential for defense mechanism, அதாவது இம்யூனிட்டிக்காக, ஆல்புமின்ஸ் which is essential for osmotic balance, osmotic pressure மெயின்டைன் பண்ணுறதுக்கு. Plasma also contains some of the electrolytes like sodium, calcium, magnesium, bicarbonate, chlorine and glucose, amino acids, lipids, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதில் பிளாஸ்மாவில். Factors of coagulation or clotting of blood is also present in plasma which are inactive in state. Plasmaவில் வந்து clotting factors இருக்கும், but they are in inactive state. Plasma without a clotting factors is called serum அப்படின்னு சொல்லுவாங்க. சீரம்னா பிளாஸ்மா தான், பட் அதில் வந்து clotting factors இருக்காது, ஸோ which is called serum அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிளாஸ்மாவில் வந்து clotting factors இருக்கும், பட் inactive ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மூவ் வித் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 55% ஆஃப் பிளாஸ்மா அண்ட் 55% ஆஃப் பிளாஸ்மா பார்த்துரும். பேலன்ஸ் இருக்க 45% தானே. ஸோ தட் இஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னால் விச் இன்க்ளூட் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ ஒவ்வொன்றத்தை பற்றியும் ஒவ்வொரு ஷார்ட்டாக they were given erythrocytes, leukocytes and platelets. ஸோ erythrocytes ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது erythrocytes are also called as red blood cells which are most abundant in the blood. ஒரு healthy individual வந்து 5 to 5.5 millions of red blood cells இருக்கும். red blood cells வந்து red bone marrowல இருந்து ஃபார்ம் ஆகுது. mature RBC does not have nucleus which are biconcave in shape. They have a red colored iron containing pigment called hemoglobin. அது வந்து ரெட் கலராக இருக்கும் பிகாஸ் அதில் ஹீமோக்ளோபின் இருக்கிறதால, which is iron containing, which gives a red color, hence the color of the cells. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in 100 ml of blood. 100 ml of bloodல வந்து 12 to 16 grams of hemoglobin இருக்கும். The molecules play a significant role in the transport of respiratory gases. அதாவது நம்ம வந்து ஒரு சாப்டரில் பார்த்துருப்போம், breathing and exchange of gases. ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் கேன் கேரி ஒரு ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் கேன் கேரி 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஸோ ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். RBCs have an average lifespan of 120 days, of which they are destroyed in the spleen. So spleen is called as the graveyard of RBC. அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து வெறும் 120 days. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லியூகோசைட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் WBC. ஓகேவா? they are colorless. Actually they are colorless due to lack of hemoglobin. இதில் ஹீமோக்ளோபின் இல்லாததால் they are colorless. They are nucleated. They are relatively lesser in number, which ranges from 6,000 to 8,000
of blood கம்மியாக தான் இருக்கும், பட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்யூனிட்டி. ரெட் பிளட் செல்ஸை விட ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கம்மியாக இருந்தாலும். ஓகேவா. லியூக்கோசைட்ஸ் ஆர் ஜென்ரலி ஷார்ட் லிவ்டு, இது ஷார்ட்ஸ் லைஃப் ஸ்பேன் தான். We have two main categories of WBC, that is granulocytes and agranulocytes. ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, granulocytes and agranulocytes. WBCயை granulocytesல என்ன இருக்குன்னா neutrophils, eosinophils and basophils are the different types of granulocytes, where lymphocytes and monocytes are the different types of agranulocytes. So neutrophils, eosinophils and basophils வந்து granulocytes, lymphocytes and monocytes வந்து agranulocytes. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா. neutrophils are the most abundant cells which ranges from 60 to 65% of total WBC. basophils வந்து 0.5 to 1%. ஓகேவா. அதுக்கப்புறமா neutrophils and monocytes 6 to 8%, which is responsible for phagocytic action and destroying the foreign organisms entering the body. phagocytes ஆக்ட் ஆகும், அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வந்ததுன்னா அதை என்கல்ஃப் பண்ணி வெளியில் துரத்துறது தான் இந்த neutrophils and monocytesோட வேலை. they are present in 6 to 8%. and basophils secrete histamine, serotonin and heparin, which are involved in inflammatory reactions. இன்ஃப்ளமேட்ரினா வீக்கம். ஸோ வந்து இப்போ ஏதாவது ஒரு அலர்ஜிக் ஒன்று வந்து நம்மளை ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா இட் ப்ரொடியூசஸ் சம் அலர்ஜி, ரெட்டிஷ்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ தட் இஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இட் இன்வால்வ் இன் இன்ஃப்ளமேட்ரி, வீங்கி போகிறது. ஸோ இது மாதிரி ஹிஸ்டமின், செரட்டோனின் அண்ட் ஹெப்பாரின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரெட் பண்ணுறது வந்து basophils, so which are involved in inflammation of weakum, inflammatory reactions. So eosinophils are 2 to 3%, which resist infection and also allergic reactions. They were given here. eosinophils 2 to 3% இருக்கும், so which is responsible for allergic reactions and certain infections. சில இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு eosinophils வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லிம்போசைட்ஸ் 20 to 25% ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் B and T cells இருக்கும், which is responsible for immune response in the body. நம்ம பாடியில் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்காக B and T lymphocytes which are present in 20 to 25%. ஸோ eosinophils வந்து 2 to 3%, basophils வந்து 0.5 to 1%, neutrophils வந்து 60 to 65%. ஸோ அதோடைய டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தேவர் கிவன். ஓகேவா. அந்த டயக்ராம்ஸ் வந்து என்னென்ன எப்படி இருக்குன்னா ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து platelets are also called as thrombocytes, which are produced from the megakaryocytes, which is a special cells in the bone marrow. Blood normally contains 1,50,000 to 3,50,000 of platelets. Platelets can be relatively a variety of substance, most of them which are responsible for the coagulation of blood. A reduction in number can lead to a number of clotting disorders which lead to excessive loss of blood from the body. அதாவது பிளாஸ்மாவோட நம்ம பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸுடைய லெவல் குறைய வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுமே குறைஞ்சிட்டே வரும். ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோடைய லெவல் குறைஞ்சதுன்னா ஏதாவது அடிப்பட்டதுன்னா பிளட் வந்து கிளாட் ஆகாது. எக்ஸஸ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த பாடி கேன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிளாட்டிங் டிஸார்டர்ஸ் எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிளட் குரூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிளட் குரூப்ஸ். ஆஸ் யூ நோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கும். ஸோ கரெக்ட் தானே. ஸோ இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டம்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் அண்ட் RH, which are used widely all over the world. இப்போ உனக்கு என்ன பிளட் குரூப் அப்படின்ட்டு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் மூலமாக தான் மேஜராக கண்டுபிடிக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் பற்றி நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங்கு. ஃபஸ்ட்டு வந்து ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா. ரெட் பிளட் செல்ஸ் இங்கே இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிறது தான் பிளாஸ்மா. ஓகேவா. திஸ் இஸ் த பிளாஸ்மா. ஸோ ரெட் பிளட் செல்ஸில் என்ன இருக்குன்னா presence or absence of two surface antigens foreign particles that induce the chemical response on the RBC. Presence or absence of two surface antigens. ரெட் பிளட் செல்ஸில் வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஓகேவா. அந்த ஆன்டிஜன் பேர் வந்து A and B.
இவ்வளோதான் கான்செப்ட். சிமிலர்லி பிளாஸ்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் contain natural antibodies. ஆன்டிபாடிஸ்னால் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆன்டிஜன். ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வந்ததுன்னா நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஆன்டிபாடிஸ், ஓகேவா, அதான் ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மாவில் இருக்கும். ஆன்டிஜன்ஸ், 2 சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் which is present in the RBC, present or absent. அதுக்கப்புறமா natural antibodies may be present or absent in the plasma, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன எப்படி பிளட் குரூப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஏபி அண்ட் ஓ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எசென்ஷியல். சேம் உனக்கும் ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது அப்படின்னா they should have a same blood group. இல்லைன்னா நம்ம பாடி வந்து இட் ரெகக்னைஸ் ஆஸ் எ ஆன்டிஜன்ஸ், அதாவது ஃபாரின் செல்ஸாக நினச்சி நம்மளுடைய செல்ஸையே வந்து அழைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு செக் த blood group while transferring the blood. சரியா? ஸோ இது இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. A blood group, B AB and O. Antigens on the RBC, antibodies in the plasma. Donor group அவங்களுக்கு யார் யாரெல்லாம் blood கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் எழுதிக்கோங்க. AB and O. Antigens, என்னென்ன ஆன்டிஜென்ஸ் வந்து ஆர்பிசியில் இருக்குது சர்ஃபேஸ்லன்னா ஏ ஆன்டிஜென்ஸ் வந்து ஓ பிளட் குரூப்பில் சுத்தமாகவே இல்லை. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மா, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டேபிளர் காலம் விச் வர் ஆஸ்கிங் இன் நீட் எவ்ரி இயர். ஓகேவா, ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, அதுவே சேமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இட் ரெகக்னைஸ் அதோட சேம் செல்ஸையே ஃபாரின் செல்ஸை நினச்சி அதை அழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைப் இருக்கும். ஆன்டி பி இருக்கும், ஆன்டி ஏ. அதுக்கப்புறமா ஏபியில் வந்து எந்த ஒரு ஆன்டிபாடிஸும் இல்லை. ஓவில் வந்து ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால தான் ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இருக்கிறதால ஃபாரின் ஆன்டிஜன் போக முடியாது. ஓ பிளட் குரூப்புக்கு வந்து ஓ பிளட் குரூப் மட்டும்தான் வந்து பிளட்டை டொனேட் பண்ண முடியும். ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் யூனிவர்சல் டோனர்ஸ். ஆனால் எல்லாருக்குமே தே கேன் டொனேட் த பிளட் பிகாஸ் அதில் தான் ஆன்டிஜன்ஸ் இல்லை. கரெக்டாக? ஓகே. ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டி ஏவும் இருக்கும், ஆன்டி பியும் இருக்கும். ஸோ ஓ இஸ் a universal donor and AB is a universal recipient. ஓகேவா, பிகாஸ் ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மாவில் தான் எதுவுமே இல்லையே, ஆன்டிபாடிஸ் எதுவும் இல்லை. ஸோ எந்த ஆன்டிஜனை கொடுத்தாலும் அதுக்கு வந்து செட் ஆகிடும். ஓகேவா, ஃப்ரம் த above mentioned details O வந்து is called as universal donor and A group accept the blood from the person as well as the other groups, so they are called as universal recipients. So universal donors வந்து O blood group, universal recipients வந்து AB blood group. This is the concept of ABO grouping and antigen RH grouping. So next வந்து RH grouping. Antigens on the RBC, antibodies in the plasma, அதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து RH grouping. Another antigen called RH antigen which is similar to present in rhesus monkey, which is observed on the surface of the RBC of maturity 80% of humans. So இந்த RH antigen வந்து rhesus monkeyலேருந்து எடுத்திருக்காங்க, which is present in the surface of red blood cells. Almost 80% of the humans-ல வந்து இந்த RH antigen இருக்குது. ஸோ வந்து இருக்கிறவங்க வந்து which is called as RH positive and those who do not ஆப்சண்ட்டாக இருக்கவங்களுக்கு தேர் கால் இஸ் RH நெகட்டிவ். அதுதான் ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறது வந்து திஸ் இஸ் த மெத்தட். ஆனால் RH நெகட்டிவ், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. RH நெகட்டிவ் ஆன்டிஜன் வந்து இஃப் கெட் எக்ஸ்போஸ்டு டு RH பாசிட்டிவ் blood will form specific antibodies against RH antigens. RH நெகட்டிவாக இருக்கவங்களுடைய blood வந்து if an RH negative person வந்து if get exposed to RH positive blood, ஓகேவா, அவங்கக்கிட்ட தான் வந்து பாசிட்டிவ்னா அவங்கக்கிட்ட ஆன்டிஜன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளட்டை மட்டும்தான் அவங்களுக்கு டொனேட் பண்ணணும். கரெக்டாக? பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். இஃப் எக்ஸ்போஸ்ட் டு RH பாசிட்டிவ் வில் ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் against RH antigens. Therefore, RH group should also be matched during the blood transfusion.
ஸ்பெஷல் கேஸ் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, RH இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது மிஸ்மேட்சிங்கு. ஒன்றும் இல்லை, RH நெகட்டிவ் பிளட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் மதர் வித் RH பாசிட்டிவ் ஆஃப் த ஃபீட்டஸ். இப்போ வந்து மதருக்கு வந்து பிளட் குரூப் வந்து RH நெகட்டிவ், ஏதோ ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கலாம், விச் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு RH பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ ஃபீட்டஸ் வந்து RH பாசிட்டிவ் ஆஃப் த ஃபீட்டஸ், RH antigens of the fetus, okay, do not get exposed to RH negative blood of the mother. In the RH negative blood of the pregnant mother with the RH positive of the fetus, okay, RH antigens of the fetus do not get exposed to RH negative blood of the mother in the first pregnancy. First pregnancy la எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. RH negative blood when get exposed to RH positive blood அப்படின்னா because which are separated by placenta, அந்த ரெண்டு பிளட்டுமே placenta மூலமா செப்பரேட் ஆகுது. However, during the delivery of the first baby there is a possibility of exposure of maternal blood to small amount of the RH positive blood from the fetus. ஆனால் டெலிவரி டைமில் வந்து குழந்தையோட blood வந்து மதருக்கு மேபி டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன் சச் கேசஸ் the mother body start preparing antibodies against the RH antigen in her mother bloodல. இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து அந்த RH நெகட்டிவ் ஆன்டிஜன்ஸும் RH பாசிட்டிவும் மீட் ஆகாது பிகாஸ் they are separated by a placenta. But during the delivery of the baby அப்போ வந்து some of the blood can expose to மதரோடைய பாடி. அப்போ மதரோட பாடி வந்து இந்த அகெயின்ஸ்ட் RH ஆன்டிஜனுக்கு வந்து ஆன்டிபாடிஸை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பட் அதுவே வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ரெக்னென்சிஸில் வந்து இந்த RH ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி நம்ம பிளட்டில் இருக்குது. திஸ் கேன் லீட் இன்டு த blood of the fetus and destroy the fetal RBC. ஸோ அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் வந்து RH ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியில் ரெடியாக இருக்குது. பட் RH பாசிட்டிவ் பிளட் வந்து நம்ம மறுபடியும் திருப்பி நம்ம மதரோட பிளட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இந்த ஆன்டிபாடிஸ் ரெடியாக போய் அதை லீட் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபீட்டல் ஆர்பிசி. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஒன்று அபார்ஷன் ஆகிடும், இல்லைன்னா திஸ் லீட்ஸ் டு ஃபேட்டல் to the fetus and causes severe anemia and jaundice to the baby. In the condition பேர் called erythroblastosis and fetalis அப்படின்னு சொல்லுவாங்க. This can be avoided by administering the RH antibodies in the mother immediately after the delivery of the first child. So RH antibodies வந்து நம்ம உடனே இன்ஜெக்ட் பண்ணணும் after the delivery of the first child அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா it will not cause any problems in the subsequent அடுத்தடுத்த pregnancies-ல. And next வந்து coagulation of blood. இப்போ வந்து நம்ம கையில் வந்து ஒரு அடிப்பட்டது, ஓகேவா, blood போயிட்டேவா இருக்குது, no, it's stopping. Why it stops? ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைப்ரின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து கிளாட் ஆகுது. ஸோ அதை வந்து பிளட்டை வந்து ஃபர்தராக லீக் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுது, ஓகேவா. யூ மஸ்ட் ஹாவ் அப்சர்வ்ட் அ டார்க் ரெடிஷ் ஸ்கம் ஃபார்ம்ட் அட் த சைட் which is called fibrins, in which dead and damaged form of elements of the blood or trapped. Fibrins வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா are obtained by the conversion of inactive fibrinogen to fibrin. fibrinogen எங்கே பார்த்தோம், பிளாஸ்மாவில் பார்த்தோம். by the enzyme thrombin அப்படின்ற என்சைம் மூலமா ஃபைப்ரினோஜன், inactive ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகிருக்கு இந்த presence of enzyme thrombin வந்து எங்கேருந்து இருந்ததுன்னா prothrombin which are also present in the plasma called prothrombin அப்படின்றது ஒரு inactive state, அங்கேருந்து thrombin கன்வெர்ட் ஆகிருக்கு இந்த presence of thrombokinase அப்படின்ற என்சைம் மூலமா, ஓகேவா. இது given thrombokinase அப்படின்ற ஒரு என்சைம் மூலமா. ஸோ இவ்வளோ என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஓகேவா. which is essential for coagulation because excessive loss of a blood can leads to clotting disorders. Certain factors also released at the tissues at the injury can also initiate a coagulation. மொத்தம் clotting factors வந்து 13 factors இருக்குது. ஸோ மற்ற factors எல்லாமே ரிலீஸ் ஆகி blood வந்து clot பண்ண செய்யும். and calcium ions also plays an important role in clotting. Next வந்து we are going to see about
tissue or lymph fluid. Yes, they were given a simple concept. So first வந்து லிம்ஃப்னா டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்ட்டு முன்னாடியே பார்த்தோம். as a blood passes through the capillaries. capillaries வந்து capillaries the thing which is present எங்கே இருக்குன்னா capillaries இருக்கும், இங்கே வந்து tissues இருக்கும், blood. ஓகேவா, blood passes through the capillaries in tissues. okay, in some along with many some water கூடவே வந்து water soluble substances which are moved into the spaces between the cells of the tissues. பெரிய பெரிய proteins and most of the formed elements எல்லாமே அப்படியே விட்டுட்டு some of the water soluble proteins மட்டும் அவங்க வந்து கூட கேரி பண்ணிட்டு போகும் இந்த blood vessels. இந்த fluid released out, இந்த fluid release ஆகுது இல்லையா, ஸோ which is called as interstitial fluid or tissue fluid. இதுதான் lymph அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்ல இருந்து அந்த capillaries மூலமா பாஸ் ஆகிறது. அந்த capillaries-ல இருந்து between the cells and tissues அந்த capillaries-ல இருந்து water soluble substances இருக்கும், but which leaves the larger molecules and some other formed elements. இந்த வெளியில் ட்ரெயின் ஆகிற fluid இதுக்கு பேர் தான் வந்து interstitial or tissue fluid or lymph அப்படின்னு சொல்லுவாங்க. It has some mineral distribution as that of the plasma. So it helps in the exchange of nutrients and gases between the blood and the cells. All occurs in this fluid. An elaborate network of vessels and the lymphatic system which collects the fluid and drains it back to the major veins. In the lymphatic system and the lymph anapum, okay, which is essential for the transporting of nutrients and certain gases. The fluid is present in the lymphatic system is called a lymph. A lymph and the colorless fluid containing a specialized lymphocytes which is responsible for the immune response. Lymphocytes, leukocytes na WBC. Lymphocytes na leukocytes குள்ள ஒரு type 20 to 25% அப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ லிம்ஃபில் வந்து நிறையவே lymphocytes இருக்கும் which is responsible for immune function of the body. Lymph is also an important carrier of nutrients and hormones. Fats are absorbed in the lymph. Fat வந்து எல்லாமே லிம்ஃபில் தான் அப்சார்ப் ஆகும் through in the lacteals through the intestinal villi. intestinal villi வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபோல்டிங்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து லாக்டியல்ஸ் அப்படின்றது ஒரு பார்ட். ஓகே, ஃபேட்ஸ் ஆர் அப்சர்வ் த்ரூ த லாக்டியல்ஸ் ப்ரெசென்ட் இன் த இன்டெஸ்டைனல் வில்லி. இன்டெஸ்டைனல் வில்லி எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி பாத்வேஸ். இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக இட்ஸ் பேஸ்ட் ஆன் சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஓகேவா, circulatory pathways. The circulatory pathways are of two types, open type and closed type. Open circulatory systemனா அங்கே வந்து எந்த ஒரு சிஸ்டமே இருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து அப்படியே எல்லா ஆர்கன்ஸுக்குமே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். which are present in arthropods and molluscas. Pumped by the heart passes through the large vessels into open spaces of the body cavities called sinuses. அதாவது ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி டைரெக்டாக லார்ஜ் வெசல்ஸ் மூலமா எல்லா ஸ்பேசஸ் ஆஃப் த பாடி கேவிட்டிஸ்க்குமே போகிறது தான் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். Annelids and chordates have a closed circulatory system in which blood is pumped by the heart, always circulated through a closed network. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே பார்க்கலான்னா கார்டேட்ஸ், நம்மளுக்கு எல்லாமே க்ளோஸ்டு தான். கார்டேட்ஸ் அண்ட் அனிலிட்ஸ் have a closed circulatory system. The pattern is considered as a more advantageous. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டரிஸ் வெயின்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும் நம்மளுக்கு எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து all the vertebrates possess a muscular chambered heart. Fishes have a two chambered heart. ஒரு atrium இருக்கும், ஒரு ventricle இருக்கும். Amphibians and reptiles have a three chambered heart except crocodiles வந்து reptiles இனத்தில் சேர்ந்தது, அதுக்கு வந்து four chambered இருக்கும். except இந்த reptilesல வந்து crocodiles which have a four chambered heart. reptiles normally three chambered தான் heart இருக்கும். two atria இருக்கும், ஒரு single ventricle இருக்கும். whereas crocodiles, birds and mammals possess a four chambered heart, ரெண்டு atria and ரெண்டு ventricles. In fishes the heart pumps out the deoxygenated blood which is oxygenated by the gills and supplied to the body parts. Where deoxygenated blood is returned to heart through a single circulation. fishes வந்து சர்க்குலேஷன் நடக்கிறது வந்து பை கில்ஸ். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கில்ஸ் மூலிமா கிடச்ச எல்லா பாடிஸ்க்கும் போய்
deoxygenated blood வந்து deoxygenated blood வந்து returned to the heart single circulation. And the deoxygenated blood தான் மறுபடியும் oxygenate ஆகும். In amphibians and reptiles, left atrium receives the oxygenated blood from the gills இருக்கலாம், lungs இருக்கலாம், skin இருக்கலாம். Left atrium which receives oxygenated blood and the right atrium gets deoxygenated blood from the other body fluids. Oxygenated blood எந்தெந்த ஆர்கன்ஸ்லேருந்து வருது அப்படின்னா gills, lungs and the skin. However, they get mixed up in the single ventricle which pumps out mixed blood, incomplete double circulation. Left atrium வந்து oxygenated blood which gets from gills, lungs and skin. Right atrium வந்து deoxygenated blood from the other body parts. அதுக்கப்புறமா சிங்கிள் வென்ட்ரிக்கலில் வந்து அது ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகிடும். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். அது அப்புறமா crocodiles, birds and mammals. Oxygenated and deoxygenated blood are received by left and right atrium. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு வென்ட்ரிகல்ஸும் இருக்குது. த வென்ட்ரிகல்ஸ் பம்ப் இட் வித்தவுட் மிக்சிங் அப். ஏன்னா ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் இருக்குது இல்லையா, டூ செப்பரேட் சர்க்குலேட்டரி பாத்வேஸ் ப்ரெசென்ட் இன் த ஆர்கானிசம்ஸ். ஹென்ஸ் அனிமல்ஸ் ஹாவ் டபுள் சர்க்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம்